Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 26 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து ஏப்ரல் 26, மே 7, 13, 20 மற்றும் 25 என 6 கட்ட தேர்தல் நிறைவடைந்தது. மொத்தமாக 486 தொகுதிகளில் தேர்தல் முடிவடைந்திருக்கும் நிலையில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்கம், பீகார், ஒடிஷா, ஹிமாச்சல பிரதேசம், சண்டிகர், ஜார்க்கண்ட் ஆகிய 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஹிமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூரில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஜனநாயக கடமையாற்றினார். இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வாக்கு செலுத்தினார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் வாக்களித்தார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மண்டியில் போட்டியிடும் கங்கனா ரணாவத் அங்குள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். 7 கட்டங்களிலும் பதிவான வாக்குகள் வரும் செவ்வாய்க்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.